வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்ராகமம் புத்தகத்தினுடைய அறிமுக செய்தியாக யாத்ராம் புத்தகத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக முற்பிதாக்களை குறித்து நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வரைக்குமாக நாம் கவனித்திருக்கிறோம். இந்த வரிசையிலே அடுத்ததாக வரக்கூடிய நபர் யார் என்றால் யோசேப். யோசேப்பினுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது அது இருதயத்தை மிகவும் தொடுகிறதாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய குணநல பண்புகளும் பழைய ஏற்பாட்டிலே அவருக்கான தனித்துவத்தை உயர்த்தி காண்பிக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த முற்பிதாக்கள் அனைவரிடமும் அவர்களிடம் இருந்த குணநல பண்புகள் அனைத்தையும் ஒன்றிணைந்து ஒருத்தரிடம் இருப்பது என்றால் அது யோசேப்பாக இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். ஆபிரகாமிடம் இருந்த பலம், தீர்மானம், ஈசாக்கிடம் இருந்த பொறுமை, சாந்த குணம், யாக்கோபினிடம் இருந்த மென்மையான பிரியம், இவைகள் அனைத்தும் கொண்ட ஒரு நபராக யோசேப்பு இருப்பதையும், அது மாத்திரமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடம் இருந்த விசுவாசம் யோசேப்பிடமும் இருப்பதை நீங்கள் கவனிக்க இயலும். நீங்கள் அப்போஸ்தலரில் 7ஆம் அதிகாரத்திலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் எடுத்து வாசிக்கும் போது அந்த விசுவாச சந்ததியை குறித்ததான காரியங்களை நீங்கள் வாசிக்கும் போது அதில் யோசேப்பும் ஒருவராக இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த யோசேப்பை குறித்து, இந்த யோசேப்பினுடைய வரலாற்றை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த காலைகளுக்கான செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை குறித்து, அவர்களுடைய சரித்திரங்களை குறித்து, அதில் இருக்கிற சத்தியங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரை நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவரை நீங்கள் வெளிப்படுத்தின பிரகாரமாக ஆண்டவர் உமது சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், உமது பிள்ளைகளிடம் இருந்து அவர்களுடைய குணநல பண்புகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதை நிமித்தமாய் இந்த காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறீரோ அந்த காரியம் எங்களுக்குள்ளே நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யும். பேசுகிற என்னோடும் கேட்கிற உமது பிள்ளைகளோடும் தேவ ஆவியானவர் இடைப்பட வேண்டுமாய் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையுள்ள இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் வேதாந்தத்தை திருப்பி பார்ப்பீர்களானால், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதனாக இருக்கக்கூடிய ஆதாம் முதல் 5 அதிகாரத்திலே, ஆதியாகமத்தினுடைய முதல் 5 அதிகாரத்திலே இருப்பதை கவனிக்கலாம். எத்தனை அதிகாரங்க? 5 அதிகாரம். ஆதாமிலிருந்து வரக்கூடிய ஆபேல், அதுக்கப்புறம் ஏனோக்கை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் நோவா ஒரு முக்கியமான நபர். நோவாவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது நோவா அதுக்கடுத்த 5 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நோவா என்ற ஒரு நபருடைய அவருடைய சம்பவங்களை நீங்கள் கவனிக்க முடியும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது விசுவாசத்தினுடைய தகப்பனாக அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாமை குறித்து நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். எத்தனை அதிகாரம் வரைக்கும்? 25ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு அதுக்கப்புறம் சில அதிகாரங்களிலே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் யாக்கோபை அந்த புத்தகத்தினுடைய இறுதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கவனிக்க இயலும். சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதிகமாக யாரை குறித்து அதிகமாக பேசுகிறது என்றால் யாக்கோபை குறித்தும் யாக்கோபினுடைய வம்சத்தினரை குறித்தும் குறிப்பிடுகிறது. குறிப்பாக யாக்கோபினுடைய பிள்ளைகளிலே ஒருவனாக இருக்கக்கூடிய யோசேப்பை குறித்தும் நீங்கள் பார்க்க இயலும். யோசேப்பு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். ஆதாமை தேவன் உருவாக்கினதிலிருந்து அவன் எப்படி பாவத்தில் விழுந்தான், அவனுக்கான மீட்பின் செய்தியை எப்படி தேவனுடைய வார்த்தைகளினாலே அவன் அறிந்து விசுவாசித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததிக்கு அறிவித்தான் என்பதை நீங்கள் கவனிக்க இயலும். அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகளை, அதாவது ஆபேல் ஆகட்டும், ஏனோக் ஆகட்டும், நோவாவாகட்டும், இவர்களை குறித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் பிறந்ததிலிருந்தே குறிப்புகள் இருக்கா?
ஆதாம் உண்டாக்கப்பட்டதுல இருந்தே அவரை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யாரு பிறந்ததுல இருந்தே குறிப்பிடுகிற குறிப்பு யாருல இருந்து ஆரம்பிக்கிறது? ஈசாக்குல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்களேன். சில நபர்களினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களை பதிவு செய்திருக்கிற இந்த வேதாகமம் சில நபர்களை அவர்களுடைய பிறப்பிலிருந்தே அறியும்படியாக உங்களுக்கு தெரிவிக்கிறது. அதில் ஈசாக்கு முதலாம் நபராக இருக்கிறார். பின்பு யாக்கோபினுடைய பிறப்பை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யாரை பார்க்கிறோம்? யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பை அவருடைய பிறப்பிலிருந்து பார்க்கிறோம். நம்ம இப்ப இதை 2 பகுதிகளாக பிரிக்க போகிறோம். யோசேப்பினுடைய இளமை பருவம். முதலாவதாக யோசேப்பினுடைய இளமை பருவம், கானானிலே இளமை பருவத்தை குறித்தும், பின்பாக யோசேப்பினுடைய வாலிப பருவம், எகிப்திலே அவருடைய வாலிப பருவத்தை குறித்தும் 2 பிரிவுகளாக பார்க்கிறோம். முதலாவதாக இளமை பருவத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 30 அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 24 வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 30 வசனங்கள் 22 முதல் 24 வரை. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். நம்ம இதுக்கு முன்பாக யாக்கோபினுடைய சரித்திரத்தை பார்த்தோம். யாக்கோபினுடைய முதிர் வயதிலே ராகேலுக்கு பிறந்த முதல் மகனாய் இருக்கக்கூடியவர் தான் யாருங்க? யோசேப்பு. யாக்கோபு தன்னுடைய மனைவியிலே ராகேலை மிகவும் அதிகமாக உண்மையாக நேசித்திருக்கிறார், மதித்திருக்கிறார். அதே போல யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளிலே யாக்கோபு ஆழ்ந்த பிரியம் கொண்ட ஒரு நபராக யோசேப்பு இருந்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் அவனுடைய தாயை அவன் அதிகமாக நேசித்தபடியினாலே, அவனுடைய முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்ததினாலே யோசேப்பின் மீது அவனுக்கு ஆழ்ந்த பிரியம், அன்பு இருந்திருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த ஆழ்ந்த பிரியமும் அன்புமே யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே பொறாமையை கொண்டு வந்ததை நீங்க கவனிக்க முடியும். இங்க இருக்கிற எல்லாருமே திருமணமானவங்களும் இருக்கிறீங்க. இந்த விஷயத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, பிள்ளைகளை சமமாக நடத்த பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பிள்ளையை அதிகமாக நேசித்து ஒரு பிள்ளையை நீங்கள் குறைவாக நடத்துவீர்களானால் அது அவர்களுக்குள்ள பொறாமையை கொண்டு வந்துவிடும். அந்த பொறாமையை கொண்டு வருவதற்கு உங்களுடைய நடத்தையே காரணமாக இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் பிள்ளைகள் தேவன் உங்களுக்கு தந்த ஈவு என்பதையும் அறிந்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்ப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவர்களை தேவன் நம்மை வழிநடத்தும் விதமாக அவர்களை சமமாக பாவித்து வழிநடத்த வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு. யாக்கோபு இந்த விஷயத்திலே தவறின காரணத்தினாலே யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பின் மீது பொறாமை வந்ததை பார்க்கிறோம். இப்ப யோசேப்புக்கு 17 வயது, சரிங்களா? 17 வயதுல ஆதியாகமம் 37 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. ஆதியாகமம் 37 வசனம் 2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே. யோசேப்புக்கு இப்ப 17 வயது, இளமை பருவம், டீனேஜ்னு சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? டீனேஜ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்புக்கு 2 கனவுகள் வருது. அந்த 2 கனவுகளையும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய தகப்பனாருக்கும் தெரியப்படுத்துறார். முதல் கனவு என்னது? கதிர்கட்டுகள் அனைத்தும் ஒரு கதிர்கட்டை பார்த்து சாய்ந்திருக்கிறது, பணிகிறது என்ற விதமாக ஒரு கனவு அவனுக்கு தோன்றுகிறது. 2ஆம் கனவிலே சூரியன், சந்திரன், 11 விண்மீன்கள் வணங்கும் விதத்திலே அவனுக்கு கனவு வந்திருக்கிறது. இந்த கனவுகளை தன்னுடைய சகோதரர்களிடத்திலும் தன்னுடைய தந்தை இடத்திலும் அவன் தெரியப்படுத்தினான். ஏற்கனவே யோசேப்பின் மீது பொறாமை கொண்ட சகோதரர்கள் இந்த கனவை அவனுடைய வார்த்தைகளினாலே இவர்கள் அறிந்த பின்பாக
அந்த பொறாமை அவர்களுக்கு வெறுப்பு உண்டாவதற்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே அவனை பிடிக்காது. ஏன்? அப்பா அவனை தான் அதிகமா நேசிக்கிறார், அதிகமா அவனை தான் அன்பு காண்பிக்கிறார், அவனுக்கு பல வர்ண ஆடைகளை செய்து கொடுக்கிறார். அப்பானுடைய பிரியம் அதிகமா இருக்கிறதுனால சகோதரர்களுக்கு ஏற்கனவே பொறாமை. இதுல இவருடைய கண்ட கனவு வேற, இவரோட பிறந்த சகோதரர்களும் இவர்களுடைய தாயும் தகப்பனாரும் பணியும் விதத்திலே வணங்கும் விதத்திலே ஒரு கனவு தோன்றின காரணத்தினாலே, அந்த கனவை தன் சகோதரர்களிடத்திலே தெரியப்படுத்தின காரணத்தினாலே அவர்களிடம் இருந்த பொறாமை வெறுப்பாக மாறி அது அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டி அவனை கொலை செய்வதற்கு துணிந்து விட்டார்கள். இந்த கொலைக்கு காரணம் அப்ப யாரு? யாரு? நீங்க எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டீங்க. அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளை சமமாக பாவித்து நடக்காத போது அவர்களுக்குள்ள பொறாமையும் வெறுப்பும் எரிச்சலும் உண்டாகிவிடும். நீங்கள் சமமாக நடத்துவீர்களானால் அவர்கள் ஒருவருடன் நேசிக்க கற்றுக்கொள்வார்கள். யோசேப்பினுடைய விஷயத்திலே யாக்கோபு தவறின காரணத்தினாலே அவனுடைய 17 வயதிலே அவன் கண்ட 2 கனவுகளும் அவனுடைய சகோதரர்களுக்கு வெறுப்பை தூண்டி எரிச்சல் உண்டாக்கி அவனை கொலை செய்வதற்கு அவர்கள் வகை தேடும் விதத்திலே அவர்களை தள்ளினதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்பு என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனை கொலை செய்வதற்கு பார்க்கிறாங்க. இப்ப ரூபன் சொல்றாரு, இல்ல அவனை தப்பு வைக்கலான்னு சொல்லி யோசிச்சு அவனை குழியில வச்சிடலான்னு சொல்றாரு. குழியில வைக்கிறதுக்கு அவங்க திட்டமிட்டு பண்ணும்போது யூதா ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, இல்ல இவனை என்ன பண்ணலாம், வித்தரலான்னு சொல்றாரு. முதல்ல கொலை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அவனை தப்பு வைக்க ரூபன் யோசிச்சு என்ன பண்றாரு, இல்ல குழியில போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. குழியில போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூதா ஒரு ஐடியா கொடுக்கிறார். என்ன பண்றான், அவரு இஸ்மவேலர்களுக்கு அந்த வழியா வருகிற அவர்களுக்கு விற்று விடலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது பிரகாரமாக அந்த வழியில் வந்த அவர்களிடம் 20 வெள்ளிக்காசுகளை அவர்கள் என்ன பண்றாங்க, பெற்றுக்கொண்டு அவனை விற்று விடுகின்றனர். இப்ப அவனுடைய சட்டைகளை பலவண்ண அங்கேயே அவர்கள் என்ன பண்றாங்க, அதை அவனிடம் இருந்து பறித்து அதை ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட விதமாக அவனுடைய தகப்பனிடம் போய் காண்பிக்கிறார்கள். அந்த தகப்பன் தன்னுடைய மகனுடைய அந்த ஆடைகளை பார்த்து தன்னுடைய மகனுடைய ஆடைதான் என்பதை உறுதி செய்த பின்பு காட்டு விலங்குகளில், அதாவது காட்டு மிருகங்களுக்கு தன்னுடைய மகன் இரையானதாக அவன் எண்ணிக்கொண்டு அவன் வருத்தத்தோடு துக்கத்தோடு செயல்பட்டதை பார்க்கிறோம். அவனுடைய யோசேப்பினுடைய சகோதரர்களே, யாக்கோபனுடைய மகன்களே தன்னுடைய தகப்பனாரை காட்டு மிருகம் அவனுடைய மகனை வேட்டையாடின விதமாக அவர்கள் சித்தரித்து அவனை மோசம் போக்குறத பார்க்கிறோம். எந்த இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு பாத்தீங்களா? 17 வயசுல இப்போ ஒரு நபர் அவர் இருந்த பகுதியிலிருந்து இப்ப வேற ஒரு பகுதிக்கு போயிட்டார். இப்ப இந்த சம்பவத்துல யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகள்ல ஒரு பையனை அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல கொலை முயற்சி, அதுக்கப்புறம் அதை விற்று போடுறாங்க. வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் இறந்த வண்ணமாக இப்ப யாக்கோபுக்கு தெரியப்படுத்தணும்னா யாக்கோபை போய் தேடி இருப்பாரா? செத்து போன விதமாக தானே அந்த ஆடைகளை பார்த்த உடனே அவர் என்ன இறந்து போயிட்டான்னு தான் நினைச்சிருப்பாரு. ஆனா யோசேப்பு என்ன பண்றாரு, விற்கப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு அவர் விற்கப்பட்டு அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறத பார்க்கிறோம். இளமை பருவத்திலேயே அவருக்கு மிக பெரிய எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்குதுன்னு பாருங்க. இப்ப யாருக்கு அதிக கோபம் இருக்கும் தன்னுடைய சகோதரர்கள் மேல? யோசேப்புக்கு இப்ப கோபம் வந்திருக்குமா? எகிப்து உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு தேசம். இன்றைய நாட்களில் போல பண்டைய நாட்களில் மிகப்பெரிய வல்லரசு தேசமாக எகிப்து இருந்திருக்கு. ஒரு வியாபார நகரம். அங்க போயிட்டு ஒரு பிள்ளைகளை ஒரு அடிமைகளாவோ யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பி வைக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு டீனேஜ்ல ஒரு பையனுக்கு நடக்கும்போது அவனுக்கு மனசு எப்படி இருக்கும்? ஆனா யோசேப்பு எப்படி நடந்து கொண்டார் என்பதை அவருடைய வாலிப பருவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்ப இளமை பருவம் கானானிலே இவ்விதமாக தான் யோசேப்புக்கு இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்தே சகோதரர்கிட்ட இருந்து பொறாமை, அந்த பொறாமை வெறுப்பாக மாறி, வெறுப்பு எரிச்சலாக மாறி அவர்களை கொலை செய்வ தூண்டி அவனை விற்று போடும் வகையிலே அந்த சம்பவங்கள் நடந்ததை நிறைவேறிக்கிறது நாம் பார்க்கிறோம். இப்ப இரண்டாவது பகுதியாக இப்ப அவனுடைய வாலிப பருவத்தை பார்க்கிறோம். 17 வயசுக்கு அப்புறம் அவர் விற்கப்படுறாரு. விற்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப எகிப்துக்கு போயிட்டாரு.
பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமா இருக்கிற போத்திபாரின் வீட்டுல இப்ப யோசேப்பு விற்கப்பட்டு இப்ப அங்க போய் இருக்கிறத பார்க்கிறோம். அங்கு இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தி உள்ளவன்னா என்ன அர்த்தம்? புத்திசாலி. ஓகே, வேற? காரிய சித்தி உள்ளவன்கிற இந்த ஒரு வார்த்தை இந்த யோசேப்புக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. தான் செய்யும் வேலையை திறமையாக செய்ய முடியும். ஓகே, வெரி குட். வேற? ஓகே, சங்கீதக்காரன் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். காரிய சித்தி உள்ளவனாக யோசேப்பு இருந்திருக்கிறார். காரிய சித்தி உடையவனாக இருக்கிற தன்மைகளை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்வாதான் நம்ம கவனிச்சுட்டு வரலாம். சங்கீதம் 37:7 வசனம் பாருங்க. 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமான ஒரு பதில தான் சொன்னீங்க. சங்கீதக்காரனும் அதே காரியத்தை தான் சொல்றாரு. நான் இன்னும் கொஞ்சம் கூட அதை தெளிவுபடுத்த முயற்சி பண்றேன். காரிய சித்தி உள்ளவன் என்று சொல்லும் போது கர்த்தரால் காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவன். இப்போ உங்களுடைய கம்பெனிக்கு இல்லை உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நீங்க வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தராங்களா இல்லையா? கரெக்டா? ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பாலிசி இருக்கா இல்லையா? நீங்க கம்பெனிக்குள்ள வரும்போது முதல்ல நீங்க பஞ்ச் பண்ணிட்டு வரணும். யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், சேஃப்டி ஷூ போட்டிருக்கணும், ரைட் டைம்க்கு வந்திருக்கணும். ஷிஃப்ட்டை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா நீங்க அதை வாங்கி கொள்ளணும். லஞ்ச் டைம் கரெக்டாக போகணும், பிரேக் டைம் கரெக்டாக போகணும். பாலிசி இருக்கா இல்லையா? ஒர்க்கிங் ப்ரொசீஜர். இந்த வேலையை செய்யணும், இவங்க உங்ககிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு இவ்வளவு சம்பளம், இந்த தேதியில சம்பளங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையா? இதே மாதிரி கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அறிந்த ஒருவரை தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? காரிய சித்தி உள்ளவன் என்று சொல்லுகிறோம். அவன் கர்த்தருடைய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும்னு தெரியணுங்க. சிலருக்கு எப்படி தொடங்குறதுன்னு தெரியல, தொடங்கிட்டா எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. கரெக்டா? பில்டிங் கட்டும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க வேலையா? முதல்ல அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. முதல்ல பிளான் போட வேண்டும், பிளானை அப்ரூவ் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அதுக்கான கட்டுமான செலவுகளை கணக்கிட வேண்டும். அதுக்கான கட்டுமான வேலையால் ஒருவரை பணியமர்த்த வேண்டும். பேஸ்மெண்ட்டை போடணும், பில்டிங் வைக்கணும். எடுத்த உடனே காங்கிரீட் போட்டு யாராவது பேஸ்மெண்ட்டை போடுவாங்களா? இன்னைக்கு அநேக குடும்பங்களும் அநேக நபர்களும் அவர்கள் கர்த்தர் இல்லாமல் அவர்களுடைய சுய விருப்பத்திலே அவர்கள் சில திட்டங்களை செய்வதனாலே அவர்கள் சோர்வடைந்து துக்கமடைந்து மிகவும் வருந்தத்தக்க நிலையில இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரிடத்திலே கர்த்தரால் அறிந்து கர்த்தருடைய திட்டத்தை பூமியில் செய்வதற்கு அறிந்து செயல்படக்கூடியவர்களை தான் காரிய சித்தி உடையவர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த யோசேப்பு காரிய சித்தி உடையவனா இருந்திருப்பான். எத்தனை வயசுல? 17 வயசுல யாராவது காரிய சித்தி உள்ளவங்களா இருப்பாங்களா? இன்றைக்கு யூத்துகள் கையில காரிய சித்தி உள்ளவங்களா இருக்கிறாங்களா? அவங்க கையில என்ன இருக்கு? ஏதாவது அவங்களால யோசிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த யூடியூப் தான் இப்ப அவங்களுக்கு கடவுள். கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதை அன்றி வேற ஏதாவது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்தை குறித்து ஏதாவது தெரியுமா? ஒரு ஆணா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஒரு பெண்ணா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஒரு பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு தெரியுமா? ஒரு பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும்னு தெரியுமான்னா உலக பிரகாரமான தாக்கம் மனிதனிடம் அதிகமாக இருப்பதினாலே அவன் தேவன் விரும்புகிற பிரகாரமான ஒரு மனிதனாக இல்லை.
நம்மை தாக்குவதற்கு ஏலியன்ஸ் எல்லாம் வர வேண்டியது இல்ல. 7,000 ரூபாய் போன் போதுங்கிறான். கரெக்டா? இலவசமாக, இலவச இணைப்பாக உங்களோட கூட நீங்கள் பாவத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு, தேவனை விட்டு வழி விலகுவதற்கு, உங்களுடைய சுயத்திலே செயல்படுவதற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு கருவியாக உங்களுடைய கரங்கள்ல, உங்களுடைய பாக்கெட்ல எப்பவுமே இருக்கு. டெக்னாலஜிய எப்படி பயன்படுத்தணும்னு காரிய சித்தி உள்ளவனுக்கு தெரியும். அதை கத்தருக்கென்று எப்படி பயன்படுத்தணும் அவனுக்கு தெரியும். எப்படி ஒரு வீடு கட்டுறது, கம்பெனியுடைய ப்ரொசீஜரு, இது எல்லாமே ஒரு ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறதோ அதே மாதிரி கர்த்தருடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்கு நீங்களும் யோசேப்பை போன்ற காரிய சித்தி உடையவர்களாக இருக்கணும். தேவனுடைய ஊழியத்தை தேவனோட இணைந்து எங்க ஆரம்பிக்கணும், எப்படி அதை பில்ட் பண்ணணும், எங்க அதை முடியுங்கிறத அறிந்தவர்களா இருக்கணும். அப்படி அறிந்து அவரோட இணைந்து உங்களுடைய ஊழியம் செயல்படுகிறதா? யோசேப்பு செஞ்சிருக்கிறார். இப்ப யோசேப்பை குறித்து நாம் பார்க்கலாம். யோசேப்பு கர்த்தரை நம்புகிறவனாக, கர்த்தருடைய உதவிக்காக காத்திருப்பவனாக, அவன் தீயோர் வெற்றி அடையும் போது அவன் எரிச்சல் அடையாதவனாக இருந்திருக்காங்க. இப்ப யாருக்கு வெற்றி? சகோதரர்களுக்கு வெற்றியா இல்லையா? பொறாமை வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு, இவனை தூக்கி குழியில போட்டாங்க, அதுக்கப்புறம் தூக்கி வித்துட்டாங்க. இப்ப அவர்களை பொறுத்த மட்டில தன்னுடைய தகப்பனாரிடம் யோசேப்பு மரித்ததாக செய்தியை அறிவிச்சுட்டாங்க. யோசேப்பு மரித்த செய்தியை கேட்டு யாக்கோபு துக்கமும் கலக்கமும் உடையவனாக, ஆறுதல் அடையாத துக்கம் உடையவனாக, மனவேதனை உடையவனாக இருக்கிறான். யாருக்கு வெற்றி? சகோதரர்களுக்கு வெற்றி. ஆனா இதை கண்டு எரிச்சல் அடையாத ஒரு நபராக யார் இருந்திருக்கிறார்? ஏனென்றால் யோசேப்பு தன்னுடைய முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை அடிப்படையாக தன்னுடைய இருதயத்தில் கொண்டவனாக இருந்ததனாலே, அவன் காரிய சித்தி உடையவனாக இருந்ததனாலே, தேவனை விசுவாசித்து தேவனோடு நடக்க அறிந்தவனாக இருந்ததனாலே, தன்னுடைய வாலிப பிராயத்திலேயே அவன் காரிய சித்தி உடையவனாக இருந்திருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் வாலிப பிள்ளைங்க காரிய சித்தி உடையவங்களா இருக்கிறாங்க? ஆனா இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய இந்த உண்மை தன்மையை அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்துச்சு. இப்ப போத்திபார் வீட்டுல அவன் என்னவா இருக்கிறான்? அந்த வீட்டினுடைய அதிபதியாக, எல்லாவற்றிற்கும் தலைமை ஒரு அதிகாரியாக இருக்கிறான். அந்த சமயத்துல ஒரு ஒழுக்கங்கட்ட விதமாக போத்திபாரினுடைய மனைவியினுடைய செய்கையினால, அவளுடைய தந்திரத்தினால இவன் மாட்டிக்கொள்கிறதை பார்க்கிறோம். அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறத பார்க்கிறோம். இத்தனைக்கும் அவனை அழைத்த போது அவளிடமிருந்து தப்பிப்பதற்காக முயற்சி செய்தான். அவனுடைய ஆடைகளை அவள் பிடிச்சு இழுத்துட்டு இப்ப என்ன சொல்லிட்டா, என்னை அவ தப்பாக நடந்து கொள்ள வந்தான், இப்ப ஓடிட்டான் அப்படிங்கிற செய்தியை தன்னோட போத்திபார் அவனிடம் தெரிவிக்கும் போது அவன் மேல் கோபம் கொண்டு அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் போடுகிறத பார்க்கிறோம். இப்ப இதுல யாருக்கு வெற்றி? முதலாவது சகோதரர்களுக்கு வெற்றி, அவன் எரிச்சல் அடையல. இப்ப இதுல யாருக்கு வெற்றி? ஆனா யார் கோவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? யோசேப்பு எரிச்சல் அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் இல்லாம போயிடணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யோசேப்புக்கு நல்லா தெரியும், தேவன் ஒரு விஷயத்தை அவன் வாழ்க்கையில அனுமதித்தால் அவருடைய திட்டத்தை அவன் செய்ய வேண்டுவதற்காக தேவன் அவனை பயன்படுத்துறான்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. எகிப்துக்கு அவர் வந்ததுக்கான நோக்கமும் யோசேப்புக்கு தெரியும். போத்திபாரனுடைய மனைவி நல்ல சிறைச்சாலைக்கு போன நோக்கமும் யாருக்கு தெரியும்? யோசேப்பு அறிந்தவராக தேவனோடு அவர் நடந்திருக்கிறத பார்க்கிறோம். போத்திபாரனுடைய மனைவி அவனை தவறான ஒரு காரியத்துக்கு அழைக்கும் போது அவன் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்களேன். ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம் பாருங்க. இந்த வீட்டிலே என்னிடம் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தாவீது இதே போன்ற ஒரு தவறை செய்தாரா? தீர்க்கதரிசியினால உணர்த்தி வைக்கும் போது என்ன சொன்னார் தாவீது? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தாவீதுடைய நாட்களில் நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. அவங்களுக்கு கையில மோசேயினுடைய ஆகமங்கள் இருக்கு.
தேவனை குறித்ததான அறிவு இருக்கு. யோசேப்பினுடைய நாட்கள்ல என்ன இருந்துச்சு? ஆனா யோசேப்புக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இது பெரிய பொல்லாங்கு. இது யாருக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம்? காரிய சித்தி உடையவனாக, விசுவாசம் உடையவனாக தேவனோட நடப்பவனுக்கு நல்லா தெரியும் எது பாவம், எதை தேவன் வெறுக்கிறாரு, எது நீதி, தேவன் எதை விரும்புறாருன்னு அவனுக்கு தெரியுங்க. உங்களுக்கு தெரியுதா? உலகம் பார்க்கிற பிரகாரமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நடக்கிறீர்களா? தேவன் விரும்புகிற பிரகாரமாக தேவனுடைய பார்வையில நீங்கள் பார்த்து நடக்கிறவர்களா இருக்கிறீங்களா? பாவம் எது, பரிசுத்தம் எதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை தேவன் முன்பாக தாழ்த்துங்கள். தேவன் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தும் போது உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் எப்போதுமே ஆயத்தமுடையவராக இருக்கிறார். நீங்கள் எப்பொழுது தேவன் முன்பாக உங்களுடைய இருதயத்தை தாழ்த்துகிறீர்களோ அப்பொழுதுதான் அவர் கூட நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்க முடியும். இந்த பண்புகள் பூமியில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யோசேப்புக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது.